ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் vlog. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம படத்துக்கு போகிறோம். ஆமாம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அவ்வளோ சோகமாக இருக்குது. ஏன்னா தளபதியோட லாஸ்ட்டு படம். நான் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய தளபதி வெறியனாக இருந்தேன். இப்போ தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப சோகமாக இருக்குது. கப்புள்ஸாக வேற போய் நாங்கள் லாஸ்ட் படம் பார்க்கணும். ஆமாம், கப்புலாக, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கப்புலாக இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே தளபதி படத்துக்கு போகிறோம். அதுதான் லாஸ்ட் தளபதி படம். ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஜாலியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மூவி வந்து டைரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் சோகமாக இருக்குது. சோகமும் இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன், யூ ஹேவ் டு மூவ் ஆன். அதனால ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி ஈசிஆர் மாயாஜாலில் புக் பண்ணியிருந்தோம். வேறு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. அங்கே மட்டும்தான் இருந்துச்சு. டிக்கெட்டே இல்லை. ரிலீஸ் ஆனதுலேருந்து இதுவே நாங்கள் செகண்ட் டே தான் போகிறோம். ஸோ செம்ம க்ரௌடாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. எல்லா தேட்டர்ஸுமே ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் படம்ன்றதுனால. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அப்புறம் மாயாஜாலில் தான் எங்களுக்கு டிக்கெட்டே கிடச்சிது. ஸோ இப்போது டைம் வந்து 9:45. நாங்கள் வந்து 11:59 ஷோ புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. இன்னும் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னே தெரில, இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்குது. எதனாலன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. எங்களுக்கு ஐடியா கிடையாது. செம்ம டிராஃபிக். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி 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 போகிறான். எல்லா இடத்துலையும் போய் நின்று போகிறான். என்ன பண்ணுறது? அதனால தான் நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பணும். ஆமாம், ஆக்சுவலி இன்றைக்கி ஷோவே எங்களுக்கு 11:59 தான். பட் மேப்பில் ரீச்சிங் டைம் 11:15 காட்டுது. ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு ½ hour மேலே டைம் இருக்கும். நாங்கள் அந்த டைமில் போய் டின்னர் சாப்பிட்டு வந்துடுவோம். ஆமாம், நாங்கள் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. ஆமாம், இன்னும் டின்னர் வேறு சாப்பிடல. ஸோ அந்த ½ hour கேப்பில் தான் நாங்கள் போய் டின்னர் சாப்பிடணும். டின்னர் சாப்பிட்டுட்டு மூவிக்கு உள்ளே போயிடுவோம். எல்லா டைமும் மூவி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போகிறோம். ஆனால் இந்த மூவிக்கு மட்டும் முன்னாடியே போய் உட்காந்துடணுன்றதுக்காக நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம். யா, வாங்க போகலாம். எஸ், நாங்களும் ரொம்ப நேரமாக போய்கிட்டே தான் இருக்கோம். செம்ம டிராஃபிக்கு. நைட்டு இந்த டைமில் கூட வந்து இவ்வளோ டிராஃபிக் ஏன்னு தான் புரியல. மேபி வீக்கெண்டுனால இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து 11 ஆகுது. நாங்கள் வந்து ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ஈசிஆர் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இங்கேருந்து மாயாஜால் வந்து ஒரு 10 minutes தான். ஸோ சல்லுன்னு போயிடலாம். இப்போ எங்கள் 2 பேருக்கும் பயங்கரமாக பசிக்குது. அதனால் வந்து இங்கே ஈசிஆர் ஷெல் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்கர் மேன் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு படத்துக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு பசி இல்லை, பசி சமாதானப்படுத்திட்டு வயிற்ற சமாதானப்படுத்தினா தான் அங்கே போய் கத்த முடியும். ஆமாம், ஸோ சாப்பிட்டுட்டு படத்துக்கு போக போகிறோம். வாங்க போய் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இப்போது பர்கர் கிங்கில் உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. சாப்பிட்லான்னு வந்தால் இங்கே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஒரே மயான அமைதியாக இருக்குது. இவங்க ஜென்ரேட்டர் கூட ஆன் பண்ண மாட்டுறாங்க. இருளோன்னு இருட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம். சாப்பாடு நல்லபடியாக வந்தால் போதும். சாப்பாடு வந்த அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் இந்த படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ அட்வென்ச்சர்ஸை பார்க்க போகிறோம் தெரியல. நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பட் கரண்ட் வரல. அதனால் நாங்கள் டார்ச் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். மூவிக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. ஆமாம், மூவிக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதை சாப்பிட்டு போகலாம். இது வந்து கொரியன் சிக்கன் பர்கர். அப்புறம் இது வந்து ஏதோ ஸ்பைசி சிக்கன் ஸ்டேக். இது ஒன்று. அப்புறம் ஒரு சிக்கன் பிளேட் வாங்கினோம். குடிச்சுடா சாப்பிட்டோம். இப்போ தான் சாப்பிட்டு வெளில வந்தோம். கரண்ட்டே இல்லை. ஆனால் ஆக்சுவலி எல்லாம் நல்லதாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஸ்பைசி சிக்கன் ஸ்டேக்குன்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது செம்ம காரம், சாப்பிடவே முடியல. அதை அப்படியே வச்சுட்டோம். கரண்ட் இல்லாமல் டார்ச் வச்சு சாப்பிட்டு நாங்கள் காலை வெளியே வைக்கிறோம். கரண்ட் வந்துச்சு. இதாங்க நேரம். ஸோ இப்போ படத்துக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அவசரமாக படத்துக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக
மாயாஜால் என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வரதுக்கு ஒரே போராட்டம். ஆல்ரெடி மணி வந்து 12:04. இப்போ தான் நாங்கள் உள்ளே வரோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சாப்பா. கட் பண்ணிட்டு இன்னைக்காவது படம் சீக்கிரமாக பார்க்கலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கும் லேட் ஆயிடுச்சு. அது எப்பயுமே இப்படி தான் போல். நாங்கள் போகிற படம் எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 5-10 மினிட்ஸ் வந்து எனக்கு அப்படியே போயிடுது. இதுக்கு என்ன காரணம்? அவள் தான் பசிக்குதுன்னு சொன்னால், அதுவும் பர்கர் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. தேட்டருக்கு வந்துட்டோம். இப்போ நடந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இப்போவே வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. வாங்க உள்ளே போகலாம். ஸோ படம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்து காரில் உட்காந்துட்ருக்கோம். படம் சூப்பராக இருந்தது. ஆமாம், ரொம்ப நல்ல படம். ஆமாம், ஆனால் என்ன குழந்தைங்களெலாம் கூட்டு வந்து பார்க்க முடியாது. இது A சர்டிஃபிகேட். ஸோ பெரியவங்கெல்லாம் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருந்துச்சு. இப்போ டைம் வந்து 3:30 ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ போயிட்டு எங்கே போகிறோம்? காஃபி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் போகலான். அவ்வளோதான். மேடமுக்கு இப்போ செம்ம தூக்கம் வருது. இப்போ நான் தனியாக கார் ஓட்டிட்டு போகணும். இவங்க ஆன்னு தூங்கிட்டு வருவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஒரு வழியா ஒரு பக்கம் வந்து ஹாப்பினஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து சேடாகவும் இருக்கு. ஆமாம், பட் ஓகே. சரி, ஓகே, வாங்க போகலாம். நாங்கள் வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து தூங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எங்கே முடிச்சிடுறோம். ஸோ see you in the next video. Bye guys.